Hi buddies, வெல்கம் டு திஸ் சேனல். இது வந்து பந்திப்பூர் பார்ட் ஒன். பார்ட் டூ ஓட கண்டினியூஷன் தான். நம்ம வந்து மசனகுடி போய் இந்த எபிசோடில் வந்து தெப்பக்காடு வழியாக மசனகுடி போய் மசனகுடியில் விபூதி மலை, அப்புறம் மோயா ரோடில் வந்து ஒரு பார்ட் ஒன்னு தான் வந்து இதில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண போகிறோம். வாங்க வைல்ட் விசஸ் சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி சேனல். இப்போ நாங்கள் ஒரு 11 o'clock பந்திப்பூர் ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அந்த கிரே லங்கூருக்கெல்லாம் வந்து டாட்டா பை பை சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் முதுமலை வழியாக தெப்பக்காடு வழியாக தான் வந்து இது போக போகிறோம். இது வந்து நம்ம கர்நாடகா பார்டர். இந்த ஆர்ச் முடிஞ்சோடனே நம்ம தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இப்போ நம்ம முதுமலை டைகர் ரிசர்வுக்குள்ளார வந்து என்ட்ரு ஆகிட்டோம். நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். இப்போ நம்ம முதுமலைக்கு வந்துட்டோம். முதுமலை போகிறதுக்கு அந்த தெப்பக்காடு வழியாக தான் போக போகிறோம். இது முதுமலையோட என்ட்ரன்ஸு, செக் போஸ்ட்டு. இது நம்ம பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போவோம் மசனகுடிக்கு. பந்திப்பூரில் கொஞ்சம் க்ளௌடியாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து செகண்ட் டே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல சன்லைட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ரோடும் ரொம்ப கிளாஸாக இருந்துச்சு. ரெண்டு பக்கம் ஃபாரஸ்ட்டு, அங்கங்கே ஸ்பாட்டட் டியர். ரொம்ப நான் காட்டினதுனால வந்து ஸ்பாட்டட் டியர் இதில் காட்டல. இன்னும் பின்னால் காட்ட போகிறேன். அதனால் வந்து அப்படி நான் விட்டுறேன். பாருங்கள், அந்த ரோடெல்லாம் அந்த ட்ராவலை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ முதுமலை ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கோம். பார்த்தா இங்கே ஸ்பாட்டட் டியர் இருக்க மேலே பார்த்தீங்கன்னா இந்த முதுமலையோட அந்த இந்த மவுண்டன் ரேஞ்சு இந்த இதில் உங்களுக்கு தெரியுது. இது வந்து முதுமலை ஜங்ஷன். இங்கே தான் வந்து இந்த சஃபாரி டிக்கெட் புக்கிங் ஆஃபீஸ் கொஞ்சம் மேலே நம்ம ரைட் சைடில் போகிற ரோட்டில் இருக்குது. நம்ம வந்து மசனகுடி போகிறோம், லெஃப்டில் போகணும். இதாங்க மோயார் பிரிட்ஜ். மோயார் ஆறு வந்து கீழே நான் காட்டுறேன். இது வந்து எலிஃபென்ட் கேம்ப் பக்கத்துலேயே இருக்குது. என்னோடய முதுமலை வைல்ட் லைஃப் வீடியோஸ் 2 இருக்குது, அதில் பாருங்கள். அதில் எலிஃபென்ட் ஃபீடிங்கு அதில் கொஞ்சம் காட்டியிருக்கிறேன். அப்புறம் வந்து நான் அப்படியே ஜூம் பண்ணும்போது பார்த்தா அங்கே வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரீக் த்ரோட்டட் உட்பெக்கர் ஒன்று கிடச்சிது. அருமையான ஒரு பக்கத்துலேயே இருந்துச்சு. இது ரொம்ப அது பாட்டில் அந்த மரத்தை கொத்தி அது அந்த இதில் சாப்பிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஃபர்தராக போனால் மோயாரை அப்படியே இது பண்ணி போனால் எனக்கு வந்து அங்கே 2 சாம்பா டியர் ஒரு வாட்டர் ஸ்டேக்னண்ட்டில் நின்றுட்டு இருந்துச்சு. 2 ஃபீமேல் தான். இதுவும் வந்து எனக்கு ரொம்ப ஒரு அபூர்வமான ஷாட்டுன்னு நான் சொல்லுவேன். அப்புறம்
திருப்பி மோயாருக்கு நான் வந்தோம்னா, இது மோயா ரிவர் வந்து இப்போது ட்ரை சீசன்லேருந்து இப்போ 2, 3 மழை தான் வந்திருக்கு. அதனால வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியா தான் போயிட்டுருக்கு. அதனால வந்து நாங்க வந்து அங்க டிக்கெட் ஆஃபீஸில போய் சஃபாரி கேட்டு பார்த்தோம். சஃபாரி ஸ்லாட் இல்லன்ட்டாங்க. அதனால சரி ஓகே மசினகுடியிலேயே போய் நம்ம அ சிங்காரா ரோடு, இந்த மோயா ரோட்லயே சுத்தி பார்ப்போம். அப்படின்ட்டு தெப்பக்காடு எலிஃபெண்ட் வழியா, கேம்ப் வழியா அப்படியே அது காட்டிட்டு, உங்களுக்கெல்லாம் ஒரு கிளான்ஸ் காட்டிட்டு, அப்படியே கிளம்பலான்ட்டு. ஈவினிங் வந்து சஃபாரி முடிஞ்சோனே இந்த இங்க எலஃபேண்ட் ஃபீடிங் செஷன் நடக்கும். இப்போ மிட்வே ஜங்கிள் ரிசார்ட் நம்ம போட் பார்த்தோம். ஆனால் வந்து இங்கே ஆஃப்லைனு நெட்வொர்க் இல்லை. அதனால் வந்து ஆஃப்லைன் காட்டுது. பட் இருந்தாலும் மசினகுடியில் இருக்கனால மசினகுடி ரோட்டில் நம்ம ஃபர்தராக போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் எப்படி கரெக்டாக ரீச் ஆயிடுவோம்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டன் கிரே லங்கூர், அப்புறம் இங்கே வந்து இன்னொருத்தர் ஒரு லங்கூர் உட்காந்துருக்குங்க. இது மசினகுடி நம்ம என்ட்ராக்குனாலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஎஸ், ஸ்பாட்டட் டிஎஸ் இருக்குது. ஸோ இந்த ரோட்லேயும் கொஞ்சம் நம்ம அனிமலுக்கு ஸ்பாட் பண்ணுற மாதிரி தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லேயே வந்து ஏகப்பட்ட டிஎஸ் கிராஸாக பார்க்குது. ஏன்னா வந்து காரில் இருக்கிறனால திருப்பி அது மேலே ஏறி போயிட்டுருக்குது. அதனால் வர முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ் ஒரு 3 பேர் அப்படியே 3 டியர் கிராஸ் ஆகிட்டுருக்கு. 4 இங்கே ஏகப்பட்ட டிஎஸ் இருக்குது. இந்த ரோட்டில் பிளாக் பேர், இந்தியன் பேர் கூட நம்ம பார்க்குறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், கிடைச்சதுன்னா லக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆண் மயில் பீகாக் அப்படி உட்காந்துருக்கு. தோகையில் இருக்கல உட்காந்துருக்கு. கொஞ்சம் ரொம்ப லாங்கு, அதனால் ஃபோக்கஸ் பண்ணாலும் தெரிய மாட்டேங்குது, வளர்றது தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும் எவ்வளோ டால் பாருங்கள். ஆல்மோஸ்ட் அந்த அந்த இது இறகுல வந்து மேலேருந்து கீழே பூமி வந்து முட்ட அளவுக்கு வளர்ந்துருக்கு. நல்ல பெரிய நல்ல வெல் க்ரோன் பீகாக் தான் அது. வாங்க நம்ம நெக்ஸ்ட் எதுவும் பார்க்க போவோம். இது என்னது முதுமலை. நம்ம மசினகுடி என்ட்ரு ஆகிட்டோங்க. ரொம்ப அழகான ஊர், ஒரு சின்ன ஊர். சுற்றிலையும் மலை அடிவாரம், அப்புறம் வந்து அங்கே ஒரு டேம் இருக்குது. சிங்காரா ரோடு, மோயார் ரோடு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் விபூதி மலை, பொக்கதாபுரம் அப்படிங்கிற இடம்லாம் இருக்குது. அங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐயோ கண்டிப்பாக இங்கே வர வேண்டிய இடம்ங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அங்கே ஜீப் சஃபாரியில் இருக்குது. ரொம்ப ஜீப் அங்கே சஃபாரி உங்களுக்கு எங்கெங்கே போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களோட ரெசார்ட் தேடி தான் போயிட்டுருக்குறோம். இது வந்து நாங்கள் எந்த ரெசார்ட்டையோ இல்லாட்டி எந்த ஹோட்டல் நம்ம சாப்பிட்றதையே நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறது இல்லைங்க. உங்களோட இதுக்காக தான் இது பண்ணுறோம். எங்களுக்கு வந்து எந்த பெய்டு இதெல்லாம் கிடையாது. இது ஃப்ரீ சர்வீஸ் தான். எங்களுக்கு பிடிச்ச கம்ஃபர்டபுளான இடத்த நாங்கள் போய் தங்குறோம். அங்கே பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றோம். இது வந்து அதுக்காக நாங்கள் வந்து உங்களை வந்து அங்கே போய் தங்குன்னு நாங்கள் சொல்கிறதில்ல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தங்கலாம். நான் வந்து நாங்கள் தங்கின இந்த ஜங்கிள் ரிசார்ட், மிட்வே ஜங்கிள் ரிசார்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். மெயின் பில்டிங், கேம்ப் ஏரியா, ஃபயர் கேம்ப் ஏரியா, ஆஃபீஸ், அந்த டென்ட் ஹவுஸில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரொம்ப லக்ஸுரி ஹவுஸு, நல்லா இருந்துச்சு. இந்த படிக்கட் மேலே ஏறி போனோம்னா டென்ட் ஹவுஸு, ஒரே ஒரு டென்ட் ஹவுஸ் தான் இருக்குது. அப்புறம் ரூம்புல ரொம்ப எல்லா விண்டோலையும் வந்து நம்ம வெளி ஜங்கிளை பார்க்குற மாதிரி தான் அவங்க எல்லா விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிற விண்டோவை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்த ரிசார்ட்டோட கேம்ப் ஃபயர், இது பார்த்தோம்னா ஜங்கிள் தெரியும், அக்ரிகல்ச்சர் லேண்டு. நம்ம பில்லோ இருக்கிற சைடில் இருக்கிற அந்த பெரிய விண்டோ ஓப்பன் பண்ணால் அங்கேயே வந்து ஜங்கிள் தெரியும். அந்த மாதிரி தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. வாஷ்ரூமில் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, புதுசு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கெட்டில் எல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து அங்கேயே நாங்கள் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு சஃபாரிக்கு ரெடி ஆகிட்டுருக்குறோம். லஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து ஜீரா ரைஸு, அப்புறம் இந்த பரோட்டா, அப்புறம் சிக்கன் கறி, அப்புறம் மட்டன் சுக்கா, அந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க. இதுக்கு சைடிங் கிளம்பிட்டோம். அந்த
மசினகுடி பார்க்கலாம், என்ன அனிமல் சைட்டு வருதுன்னு பார்க்கலாம். மியூட் பண்ணிட்டேங்க. ஏன்னா வந்து இன்ஜின் சவுண்டு, அப்புறம் விண்டு. இந்த அம்பு முடிஞ்சுன்னு பாருங்கள், நம்மளுக்கு ஒரு வைல்டு போர் ரோட்டில் உரத்துலேயே நின்றுருந்துச்சு. ஜீப் பக்கம் வந்து அப்படியே பார்த்துச்சு. நம்ம ஏதோ ஒன்று பொட்டேட்டோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஃபுட்டு கொடுப்போன்ட்டு பார்த்துச்சு. பட் நான் கொடுக்க முடியல. ஃபர்தராக நாங்கள் போகிறோம். விபூதி மலைக்கு தான் நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். சஃபாரிக்கு முன்னால் வந்து விபூதி மலைக்கு போயிட்டு அப்புறம் இதுக்கு போகலான்னு தான் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆயிரக்கணக்கான மாணவி சுற்றி இருக்கிறது. இங்கே ஒரு ஜங்கிள் பேப்லர். இந்த விபூதி மலை அந்த டர்ன் எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு மரத்தில் உட்காந்துருந்துச்சு. அப்புறம் அங்கே பார்த்தா ஏகப்பட்ட டியர்ஸ் உள்ளுக்குள்ளார காட்டுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து விபூதி மலை டைவர்ஷன் எடுத்துட்டோம். ரியல் ஆஃப் ரோடுங்க. வந்து என்னால் ஷூட்டே பண்ண முடியல. போத் எஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்ண இது ஷூட் பண்ணவே முடியலைங்க. பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு. இது பிகினிங் தான். ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மீட்டர் தான் அப்படி இருந்துச்சு. அப்புறம் வெறும் கல் பாறை அது மேலே தான் நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு விபூதி மலைக்கு நாங்கள் மேலே போனோம். நாங்கள் ரொம்ப லக்குங்க. ஏன்னா வந்து மழை டைமில் வந்து இந்த விபூதி மலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா மட் ரோடு, ஜீப் வந்து இந்த டயர் வந்து கரெக்டாக லேண்ட் ஆகாது, அதனால் வந்து ரொட்டேட் ஆகும், அதனால் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த மலை மேலே ஏறுறது கொஞ்சம் லாங்காக லென்த்தாகவே போட்டுக்கிறேன். ஒரு ஆல்மோஸ்ட் 1 மினிட்டு குறைவாக போட்டுக்கிறேன். அந்த கல் மேலே தான் நம்ம ட்ராவல் பண்ணணுங்க. என்ன அழகு அப்பா, சூப்பர். இப்போ அந்த சின்ன ஸ்டீப்பான விபூதி மலை மேலே ரீச் ஆகிட்டோம். அந்த மேலேருந்து கீழே ஒரு கோயில் தெரியுது. அங்கே வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 20-30 ஜீப் பார்க் பண்ணுற மாதிரி தான் மேலே இடம் இருக்குது. வாங்க, இப்போ நம்ம வந்து விபூதி மலை மசினகுடி விபூதி மலை மேலே வந்துட்டோம். நான் வரும்போது அந்த கீழே அந்த ட்ராக்கில் எப்படி இருந்ததுன்னு காட்டியிருந்தேன். ஆஃப் ரோடு, ரியல் ஆஃப் ரோடு, டோட்டல் கல் தான். கல் மேலே அப்படியே அந்த கூழாங்கல் மேலே அப்படியே வெஹிக்கிள் வந்து ஜோல்ட்டாகி தான் வருது. வந்து மேலே வந்து பார்த்தா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பனரமிக் வியூ கிடைக்குது. இது வந்து கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேச்சுரல் லவர்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக இது ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா இது அருமையான அந்த மாதிரி ஒரு அருமையான லேண்ட்ஸ்கேப்பு. அது மசினகுடியிலும் ஜஸ்ட்டு 3 or 4 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஆன் த வே ஸ்பாட்டட் டியர், வைல்டு போர், ஜங்கிள் பேப்லர் பார்த்துக்குறோம். நம்ம வந்து இங்கே நம்மளுக்கு லாங்கில் போய் தெரியுது வந்து இங்கே ஒரு டேமு, அங்கே ஒரு சின்ன செக் டேம் இருக்குது, அதில் இருக்கிற வாட்டர் தான். அப்போ அப்படியே பக்கத்தில் போனோம்னா நம்மளுக்கு வந்து மசினகுடியோட சிட்டி அந்த வியூ அதுதான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. மசினகுடி சிட்டி வியூ இங்கே இருக்குது. நான் ஃபர்தராக வந்து நான் கம்ப்ளீட்டாக அந்த அரௌண்ட் த டெம்பிள் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஏன்னா வந்து நான் இந்த மாதிரி ஒரு பாறை இதில் தான் நான் நடந்து போயிட்டுருக்கேன். கொஞ்சம் அந்த மாதிரி நடக்கும்போது ரொம்ப உஷாராக போகணும். அது கூட கீழே வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, ரொம்ப ஆபத்தான ஒரு இது. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து அது வந்து நாட் அட்வைசபிள். ஏன்னா அவங்க எதாவது கீழே வந்துட்டாங்கன்னா அது பிரச்சனையாக போயிடும். அதனால் நீங்கள் அதுதான் மாதிரி பண்ணிக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு ட்ரீ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே முருகன் கோயிலில் மூடி வச்சுருக்கு. இன்றைக்கி அது ஓப்பனிங் டைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு குறிப்பிட்ட டைமில் ஓப்பன் பண்ண நல்லா தெரியுது. இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த வில்லாஸ், வீடுகள், ரெசார்ட், பங்களாஸ், ஸ்மால் வில்லேஜஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மவுண்டெயின், கொஞ்சம் இந்த ரேஞ்சு ஃபாரஸ்ட் ரேஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்குது. வாங்க நம்ம ப்ரீஃபாக முருகனோட டெம்பிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளுக்குள்ளார அந்த ப்ரிமிசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லார்ட் முருகா இங்கே க்ளோஸ் லாக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மயில் வாகனம், விநாயகர், சிவா, பார்வதி எல்லாம் பார்த்துட்டு பார்த்தா எல்லாம் அங்கே எல்லாம் ஃபோட்டோலாம் பிடிச்சிட்ருக்காங்க. எல்லாம் மேலே வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள்
ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப இதாகிடுவாங்க. அதனால் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் நல்லா பார்த்துக்காங்க. அவங்க மேலே கண் வச்சுட்டே இருங்க. நீங்கள் பாட்டில் செல்ஃபி ஃபோட்டோவில் பிடிச்சிட்டு இருக்காதீங்க, ஓகேங்களா? கொஞ்சம் பார்த்துக்காங்க. ரொம்ப ஸ்டீப்பான மலை இது. என்ஜாய் பண்ணுங்கண்ணா. இது வந்து ஜஸ்ட்டு நான் செல்ஃபி போட்டு ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து இந்த செல்ஃபியில் பண்ணுறதுக்கு விட அந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து ஃபுல்லாக அனுபவிங்க. ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக. நம்ம வந்து திருப்பி ஜீப் ஏறி நம்ம வைல்ட் லைஃப் சஃபாரிக்கு கிளம்பிடலாம். இது ஜீப்பில் வந்து நம்ம ரிசார்ட்லேருந்து ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. 2500 ருபீஸ் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட்டு 2.5 hours ஆர் 3 hours அவங்க வந்து இந்த விபூதி மலை, அப்புறம் இது சிங்காரா ரோடு, அப்புறம் மாயார் ரோடு, அந்த மாதிரி ரோடு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிக்கிறாங்க. கூட்டிகிட்டு போய் அவங்க எந்த மாதிரி அந்த அனிமல்ஸ் காட்டுறாங்கன்னு நம்ம ஃபர்தர் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து விபூதி மலைக்கு வந்து நம்ம நன்றி சொல்லிவிட்டு நம்ம கிளம்புவோம். வாங்க நம்ம அடுத்தது அந்த இதுக்கு போகலாம். நம்ம வைல்ட் லைஃபு ஈவினிங் டைகர் வந்து அதோட குட்டியோட கப்போட வருதுன்னு சொல்கிறாங்க. அது இன்றைக்கி நம்மளுக்கு லக்கு இருந்துச்சுன்னா அது கிடைக்கும், அதையும் பார்க்கலாம். இல்லாட்டி வேறு எந்த அனிமல் ஸ்பாட் பண்ணாலும் நான் உங்களுக்கு வந்து அதில் அப்டேட் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள், ஓகேங்களா? ஓ, இது சின்ன மேலே நம்ம கீழே தோப்பில் தோப்பில் இருந்துச்சு. அதில் நைட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. ரொம்ப அழகான இனிமையான பேனராமிக் வியூவோட நம்ம விபூதி மலையோட பயணம் வந்து முடிஞ்சுது. இங்கே வந்தது காரணமே வந்து ஈவினிங் ஆச்சுன்னா தான் நம்ம அனிமலை பார்க்க முடிஞ்சு சொல்லிட்டு முதல்ல விபூதி மலை வந்து ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் தான் வந்து மாயார் ரோடுக்கு நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். மாயார் ரோட்டில் என்னென்ன ஸ்பாட் பண்ணுறது காட்டுறேன், பாருங்கள். மசினகுடி அந்த சிங்காரா ரோடு, மோயார் ரோடெல்லாம் வந்து மார்னிங் 6லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் தான் அலௌடு. அதுக்கு மேலே ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸில் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. யாரும் வந்து உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்காங்க. இது மரவக்காண்டியோட ஆறு வந்து மேலே அந்த முதுமலையோட அந்த மவுண்டன்லேருந்து உருவாகுது. இப்போ வந்து மாயார் ரோடு வந்து ஓட ஜங்ஷன் வந்துருச்சு. மரவன்காண்டியோட ரிவர் தாண்டி ரைட்டில் போனோம்னா நம்ம மாயார் ரோடு ஒரு 10 கிலோமீட்டரில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம். இங்கே வந்து ஒரு மரவன்காண்டி டேமோட பேக் வாட்டர்ஸ் இருக்கும். அங்கே பேக் வாட்டர்ஸில் வந்து வின்டர் டைமில் நம்ம போனோம்னா கண்டிப்பாக மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து லிட்டில் ஈக்ரெட்டு, கிரேட் ஈக்ரெட்டு, பாண்டு ஹெரன் அந்த மாதிரி தான் பார்க்க முடியும். இந்தியன் ஸ்பாட் பில் டெக் அந்த மாதிரி தான் பார்க்க முடியும். மாயார் ரோட்டில் வந்து கிளம்பிட்டோம். இதில் கொஞ்சம் அனிமல்ஸில் கொஞ்சம் ஸ்பாட்டிங் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. வாங்க நம்ம ஜங்கலுக்கு போய் சில என்னென்ன அனிமல்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மரவன்காண்டி டேம் 1951. ஓகே, பைக்கரா டேம்ல இந்த டேம் தண்ணி வரும். நம்ம மேலே பார்த்தோம்லங்க, தெரிஞ்ச டேம் இந்த டேம் தான். ஓகே, தண்ணி இப்போ நம்ம போகும்போது மாயார்ன்ற டேம் காட்டுக்குள்ளே தண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த சைடு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க. இது மிருகங்க தண்ணி குடிக்கணும், இந்த ரோட கிராஸ் பண்ணி இந்த பக்கம் தண்ணி வரும். ஓ, இங்கே தான் வர மரம் கிடைக்கிறது. தண்ணி 10 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே தான் நம்ம மாயார் இதுக்குள்ளே போகணும். ஓகே, இந்த கதை சும்மா சுற்றிட்டு இருக்குது. சும்மா அண்ணா சுற்றிட்டு இந்த ரோட்டில் வந்து நம்ம எக்ஸ்பர்ட் சொல்கிறாரு, எக்ஸ்பர்ட் சார் வந்து சொல்கிறாரு கரடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கிடைச்சோன்னா உண்மையிலே நல்லது தான். ரொம்ப பேர் கிடைச்சிருக்கு இந்த ரோட்டில். நானும் பார்த்துக்கிறேன் ஏகப்பட்ட போஸ்டிங்ஸு. வாங்க போகலாம், கரடி கிடைச்சா பார்க்கலாம். இப்போ தான் ஒரு ஆப்போசிட் ஒரு ஜீப் வந்து சொல்லிடுதுங்க, ஒரு கரடி வந்து ரோட்லேயே சுற்றிட்டு சொல்கிறாங்க. ஸ்பீடாக போங்க, இல்லாட்டி அது வந்து காட்டுக்குள் போயிட்டு சொல்லிட்டாங்க. அதை பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கோம். வாங்க நம்ம அந்த கரடி வந்து நமக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். எங்கள் ஜீப்போட டிரைவர் அண்ட் கம் ஓனர் எடுத்தார் பாரு ஸ்பீடுங்க. எடுத்து நல்லா ஒரு நல்ல ஸ்பீடில் போனார். அவருக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவருக்கு எந்தெந்த டைமில் எங்கெந்த அனிமல் ஸ்பாட் பண்ணணும்னு தெரியும். அதனால் வந்து அந்த கரடியை வந்து திருப்பி ஜங்குளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலேயே போய் நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு தான் அவர் நல்ல ஸ்பீட் எடுத்து பிடிச்சாரு. நம்ம ஜீப் டிரைவர் கண்ணன் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸு. பார்த்தீங்கன்னா கரடியோட அந்த மார்க்கில் போட்டு சைட்டிங் ஏரியாங்கிறது
ஆப்போசிட்டில் அதுக்கப்புறம் 2-3 ஜீப் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது சைட் போனாங்க. கரடி இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் பக்கம் வந்துட்டோம். பார்த்துங்க கரடியா பார்த்தீங்களா, பிளாக் பேர் வந்து நமக்கு ஸ்பாட் ஆகிருக்குது. அவங்க சொன்ன மாதிரியே ஒரு நல்ல அது பாலில் சாப்பிட்டுருக்கு. நல்ல வெல் க்ரோன் பிளாக் பேர் தான். ஒன்று பார்க்குறது பெரிய விஷயம். ஆமாங்க. ப்ரைவேட் வண்டியெல்லாம் வருது. அது சார் ஒரு வண்டி அங்கேருந்து வரதெல்லாம் வருது. சாப்பிட்டுருக்கு பாருங்கள். இந்த பிளாக் பேர் வந்து ஏசியன் பிளாக் பேர்னு நம்ம சொல்லுவோம். இது ஹிமலயாவில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இமயமலையில் இது வந்து இதோட நெஞ்சு பகுதியில் வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் ஒரு ஒரு பேட்ச் இருக்கும். அப்புறம் வந்து ஓம்னிவோரஸ், இது எல்லா இதையும் சாப்பிடும். பழங்கள், கொட்டைகள், தேன், பூச்சிகள், அப்புறம் சிறிய பாலூட்டி விலங்குகளையும் சாப்பிடும். இந்த பிளாக் பேர் வந்து மரம் ஏறுதலில் வந்து சாம்பியன் சொல்லலாம். இது வந்து மரத்தில் இருக்கிற அந்த இலந்த பழம் அதெல்லாம் ஏறி எல்லாம் சாப்பிடும். பல வகையெல்லாம் சாப்பிடும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது பக்கம் மரம் ஏறுமா அப்படின்னு பார்த்துக்கிறோம். அட் தி எண்ட் ஆஃப் தி வீடியோவில் வந்து ஒரு மரம் ஏறுறது வரைக்கும் நாங்கள் இதையை கேப்சர் பண்ணிக்கிறோம். ஒரு 6 நிமிஷம் கேப்சர் பண்ணியிருந்தோம். அதில் கொஞ்சம் கட்டலில் பண்ணிக்கிறேன் நான். இது முதுமலையோட அந்த ஹை ஆல்டிடியூடில் வந்து இருக்கும். வெயில் காலத்தில் வந்து ஆல்டிடியூட் இருக்கும். குளிர் காலத்தில் வந்து திருப்பி அது ரைன்லேண்டுக்கு வந்துடும். ஆக்சுவலாக வந்து இந்த பிளாக் பேர் வந்து இந்தியன் வனவிலங்கு பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பிரகாரம் வந்து பார்த்தா 1972 1972 இந்த ஏசியன் பேரை வந்து முக்கியமான பாதுகாப்பு பட்டியலில் தான் வச்சுருக்காங்க. ஷெட்யூல் 1 தான் வச்சுருக்காங்க. ஆண் கரடி வந்து 60-200 கிலோ வரைக்கும் எடையும், பெண் கரடிகள் 40-120 கிலோ எடையும் கொண்டவை. ஆக்சுவலாக இந்த கரடி வந்து 100 போகாது. இந்த லைனாக தான் அதோட ட்ரேட்மார்க் சேர்த்துக்காது. மோஸ்ட்லி இந்த கரடிகளில் வந்து தனியாகவே தான் இருக்கும். நைட்டு டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இறை தேடி கிளம்பி நைட் டைம் தான் வந்து இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு, அந்த டெர்மைட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு நைட் டைம் வரும். இதனோட ஆயுட்காலம் வந்து 25 வருஷத்துலேருந்து 30 வருஷம் வரைக்கும் வாழும். இதோட கன்சர்வேஷன் ப்ராப்ளம் என்னென்னா, காடெல்லாம் வந்து டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனாலையும், காடழிப்பு மாத்திரம் இல்லை, அதோட ரோமத்துக்காகவும் அதோட பயிலேருந்து ஒரு சுரப்பிக்காகவும் இந்த அனிமலை வந்து இந்த வேட்டையாடுறது வந்து ஜாஸ்தியாகிறதுனால இந்த கருப்பு கரடி வந்து அச்சுறுத்தலை வந்து சந்திச்சு வருது. இந்திய கருப்பு கரடியின் பாதுகாப்பு நிலை வந்து உண்மையிலேயே மனிதர்களோட எதிர்வினையில் தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இந்த அனிமலை வந்து நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு நீங்களும் உதவணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் பிளாக் பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த டெர்மைட்ஸு, அந்த இதெல்லாம் பூச்சி புழு அதெல்லாம் சாப்பிட்டு இப்போ வந்து பழம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு மரம் ஏறிச்சிச்சு. இதுக்காக இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மரம் ஏறி நல்லா டாப் வரைக்கும் போகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மேலே டாப்பு போய் மறைஞ்சோன்னே கேவலோச்சானதுன்னு நாங்கள் திருப்பி கிளம்பிட்டோம் வேறு அனிமல் பார்க்கலான்ட்டு. அப்புறம் இழந்த பழம் சீசன் முடிஞ்சில்ல, அப்புறம் இளம்போது பாவம் இப்படி ஏறாம பாரு. இதுக்கு மேலே இல்லை, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒன்று பார்க்குறது பெரிய விசேஷம். ஆமாங்க. ஓகே, இப்போ ஆண் உள்ளே வந்துடுச்சு. இது ஆனால் அது பெண்ணு. ஓகே, ஜென்ரல் பவுல், கிரே ஜென்ரல் பவுல். இது ஆண் பெண்ணு, மேல் அண்ட் ஃபீமேல் 2 இருக்குது.
இது ரொம்ப இதுவும் சை கொஞ்சம் இன்னும் ஓடிடும் புஷுக்குள்ளார. சொல்லுவாங்க ஜங்கல் பாப்லர் தெரியுங்களா? அப்படியே மூவ் ஆகிறது போது தெரியுது. தெரியுது. இந்த ஜங்கல் பாப்லரை வந்து 7 சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா 7 to 10 ஒன்றா தான் இருக்கும். ரோட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராமினி மைனா, பிராமினி ஸ்டார்லிங் சொல்லுவாங்க. அது திருப்பி புஷ்ஷில் போச்சு. அப்புறம் ஒரு மரத்து மேலே ஏறிச்சு. அது பாட்டில் பாட ஆரம்பிச்சிச்சு. உட்காந்துச்சு. ரொம்ப அழகான இந்த ஸ்வீட் வாய்ஸில் பாட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் ஃபர்தராக புஷ்ஷில் தேடிட்டு போகும்போது அங்கே மலபார் விஸ்லிங் த்ரஸ்ஸு மோஸ்ட்லி ஃபீமேல் நினைக்கிறேன். ரொம்ப டார்க்காக தான் இருக்கும். பிளாக் கலர் தான் இருக்கும். அதுவும் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் போயிடுச்சு. போயிட்டு இருக்கோம் சார். இப்போ மாயா டேம் வரைக்கும் போவோங்களா நம்ம? இப்போ மாயா டேம் வரைக்கும் நம்ம போக போகிறோம். அப்புறம் ரிட்டர்னு திருப்பி இதே ரோடுக்கு வர போகிறோம். அதான் கரகடை மண்டிப்பூர் ஃபாரஸ்ட். ஓ ஆமாம் 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 ஆமாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பந்திப்பூர் அந்த 2 நாள் ஃபாரஸ்ட்டில் இருந்த மாதிரிலாங்க. அது பூரா அந்த பந்திப்பூர் ரேஞ்சு தான், அந்த ஹில் ரேஞ்சு தான். நம்ம பந்திப்பூரை பற்றி பேசிட்டு போயிட்டுருக்கு ஒரு ஜீப்பில் வந்து சொன்னாங்க அங்கே டைகர் கப்போட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போ அதை பார்க்க போய் நாங்கள் போயிட்டுருக்குறோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைசிங் பாக்கிங் டியர் ஒரு சைடில் வந்து ரோடில் இருந்துச்சு. நம்ம டிரைவர் அவர் காட்டி சொன்னார், இந்த மாதிரி அடிக்கடி இங்கே வரும்னு சொன்னார். ஃபைனலாக வந்து டைகர் இருந்த இடத்த வந்து நாங்கள் ஸ்பாட் பண்ணிட்டோம். போகும்போது பார்த்தாலே திருப்பியும் அவங்க வெஹிக்கிள் நின்றுருந்துச்சு, ஏகப்பட்ட வெஹிக்கிள். அப்போ தான் வந்து நாங்கள் பின்னால் போய் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அது ப்ரீஃப் ஒரு 4 or 5 செகண்ட்ஸில் அது கிராஸ் பண்ணி போயிடுச்சு. 3 கப்பு, ஒரு லாஸ்ட் கப் வந்து கடைசியாக ஓடிச்சு. இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரியலி அட்வென்ச்சரஸ் மூமெண்ட்டு. இன்னும் இருக்குது. நான் இன்னும் நம்ம மாயா டேமே போய் சேரல. மாயா ரோட்லேயே இன்னும் கொஞ்சம் வைல்ட் லைஃப்பில் இருக்குது, ரொம்ப இருக்குது கலெக்ஷன்ஸு. இந்த வீடியோ போடுறத விட நான் அடுத்த வீடியோ சாப்டரில் போடலான்னு இருக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சாப்டரில் வந்து மாயா ரோடு மிச்சம், அப்புறம் திருப்பியும் சிங்காரா ரோடில் நம்ம பார்த்த டைகர், லெப்பாடு எல்லாத்தையும் இதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நான் வந்து அதை போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரியலி குட் சாப்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.